ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தாள். சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்துப் பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள். மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மானும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்க பாத்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்கள்ல தலைமை பீடமா இருக்கின்ற மேல்மலையின் ஒரு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். இந்த அம்மா தான் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், அம்மானிய சக்தியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கின்ற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. பல ஊர், பல மாவட்டங்கள், பல ஏரியாவிலிருந்து பக்தர்கள் ஈடுபாடோடு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அம்மானிய சக்தியால் என்னென்ன நடக்க வேண்டியமோ அத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்தது அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கண்டினியூவாக வந்தவங்களாம் வந்தபடியே இருந்துட்டு இருக்காங்க. சார் நாங்கள் ஒரு மாதம் வந்துட்டு தான் சார் இருக்கேன். ஏன்னா அம்மாவை நான் அமாவாசை அன்னைக்கு பார்க்காம இருந்ததே கிடையாது. பார்த்துட்டு போகணுன்ற அதாவது இந்த எல்லைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, பவர் இருக்குது. அந்த எல்லையை மெரிச்சிட்டாவது போகணுன்ற ஒரு எல்லையோடு நாங்கள் வந்துட்டுருக்கோம் சார். அவ்வளோ சக்திகள் இந்த இடத்துல நினைஞ்சிருக்கு சார். நாங்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு சார். திருமணம் ஆகலைன்னு வந்தேன், திருமணம் ஆகிடுச்சு. குழந்தை இல்லைன்னு வந்தோம், குழந்தை எனக்கு கிடைச்சது. என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அத்தனை பிரச்சனைக்கும் அம்மா கிட்ட நாங்கள் உட்காந்து அழுது கண்ணீர் விட்டு சிந்தும்போது நிச்சயமாக அதுக்குண்டான பலன் கிடைக்குது. அம்மா ஆதி காலத்தில் வாக்குறுதி சொன்ன வாக்குறுதி இன்றைக்கும் அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. நான் புத்தாக தவம் கிடந்து இந்த இடத்துல நான் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கேன். அதனால் என்னை நோக்கி யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை பண்ணக்கூடிய இடத்துல இருந்துட்டுருக்கு. அதனால் வாங்க, என்னை நம்பி வாங்க, நிச்சயமாக உங்களை விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு தான் அம்மா புத்தா வாக்கு கொடுத்து உட்காந்துட்ருக்காங்க. ஆதி காலத்தில் அந்த புத்தின் வடிவம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி அம்பாளுடைய சன்னதி. சாதாரண ஒரு கிராமத்து கோயில்கள் தான், ஏன்னா பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆதி காலத்தில் ஒரு புத்தா வடிவம் எடுத்து அதில் தான் உட்காந்தாங்க. அதில் உட்காரும் போதே சொல்கிறாங்க, என்னை சுற்றி யாரெல்லாம் வரீங்களோ அதான் புத்த சுத்தினா பித்துக்கள் நீங்கன்றது ஐதீகம். நம்மளை பிடிச்ச பித்துன்னா என்ன, நம்மளை பிடிச்ச பிரம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், இது எல்லாமே நீங்கிறது ஐதீகம். புத்தே புத்து குடியிருப்பு பொருளும் சாம்பலும் மசானகரி சற்றே பிறந்தால் போதாதோ சதுர்வே சதுர்வாணி உன்சாவும் மற்றே சுமந்த மசூனால் உடன் பிழைப்பே அத்தையான சூழனுக்கு என் ஆதியான அங்காளியரே. அப்போவே சொல்லிட்டு இருக்காங்க, என்னை புத்த சுற்றி யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் நிச்சயமாக நான் விடுதலை பண்ணுற இடத்துல இருந்துருக்கேன், உட்காந்துட்ருக்கேன். என்னுடைய கணவரை நான் இந்த இடத்துல தான் மீட்டெடுத்தேன். பிரம்மனுடைய கபாலமானது விடுதலையானது இந்த இடம், அவ்வளோ சக்தியானது இந்த இடம். அதனால் நான் ஆய்வு பண்ணி தான் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். அதுக்குதான் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நேராக போய் அக்னிகுளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விசேஷ ஆட்டம் பாட்டத்தோடு வராங்க. எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க. அம்மாவோடைய சன்னதியில் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சிலர் பார்க்க முடியாதவங்க அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு வழிபாடாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்துட்டுருக்காங்க. அவங்க நான் என்னை நோக்கி வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நான் நிகழ்ச்சிகள் செய்து கொடுப்பேன், என்னை நம்பி வாங்க, நான் நிச்சயமாக செய்வேன். அப்படி தான் அம்மாவுடைய வாக்குவே. வராதவங்களுக்கு நான் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எல்லை கோடு, இந்த எல்லைக்குன்னு ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டருக்குள்ளே யாரெல்லாம் வரீங்களோ அவங்களெலாம் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்காளம் சார் எல்லாம் அந்த கோயில் இருக்குது, அங்கங்கே வழிபாடுகள்லாம் இருக்குது, நாங்களும் அமாவாசை வழிபாடுலாம் பண்ணிகிட்ருக்கோமே. எங்களுக்குலாம்னா அதில் 100க்கு 10% சொன்னால் இங்கே 100க்கு 100% உங்களுக்கு வேலை செய்யும். நான் அங்கேயும் இருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா டாக்டர் சந்திக்கிறனால டாக்டரை போய் நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் அதுக்குண்டான என்ன பண்ணணும், அவர் கைப்பிடிச்சி பார்த்து அவருக்கு அதுக்குண்டான மாத்திரை மெடிசன் எல்லாம் கொடுத்தா தான் அந்த இடத்துக்கு பவர் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அவர் சரி பண்ண முடியும். டாக்டர் ஊரெல்லாம் இருக்கிறாங்க டாக்டர், எல்லா டாக்டரும் போய் பார்த்துட்டுங்கிறது ஐதீகம் கிடையாது. அந்தந்த இடத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அந்தந்த பவருக்கு உண்டான எல்லையில் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த காந்த ஈடுபாடுகள்லாம் வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த காந்த சக்தியானது நமக்கு படும். அவங்க கண் பார்வை நம்ம மீது படும், நம்ம கஷ்டங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே வர்றவங்க 100 பேர் எல்லாருமே நல்ல சக்தியை உணர்ந்தவர்கள் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய கெட்ட சக்தியானது அந்த இடத்துல விரட்டி அடிக்கப்படும். 100 பேர் நல்லவங்க இருக்க இடத்துல இன்னொரு 10 பேர் சேர்ந்தா என்ன ஆகும், நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும்.
நெகட்டிவ் எனர்ஜியானது போக ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் எனர்ஜி திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது இவ்வளோ மக்கள் வராங்களா, இவ்வளோ லட்சோப மக்கள் சாதாரணமாக இருக்குது, இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் தானே வருது, இவ்வளோ எப்படி இந்த அம்மா கிட்ட வந்து இவ்வளோ பேர் வராங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க, அவங்கள கேட்டு விசாரிச்சு பாருங்க. எத்தனை மாசமா வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்னென்ன சக்திகள் கிடைச்சிருக்கு, என்ன பிரச்சனை தீர்ந்திருக்குது அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள். நான் இத்தனை வருஷம் இந்த மாதம் இவ்வளோ மாசமாக வந்துட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறன்றவங்க வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். நீங்கள் அதை கேட்டு பயன்பெறலாம். அப்போ தான் அந்த நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல தெய்வ சக்தியாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் யாக பூஜைகள்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம், கும்பாபிஷேகத்தில் கலந்துங்க, யாக பூஜையில் கலந்துங்க, எதுக்கு சொல்கிறாங்க? அந்த தண்ணி நம்ம மேலே படாதா? இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து கோபுர கலசத்துலேருந்து தண்ணி தெளிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிராமத்து கோயில் சாதாரணமாக இப்போ தான் புதுசாக கட்டியிருப்பாங்க. அதே சரௌண்டிங்கில் எக்கச்சக்கமான கூட்டங்கள் அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு அந்த தண்ணி நம்ம மேலே படாதா, அந்த கும்ப கலசத்து தண்ணி மேலே நம்ம மேலே தெளிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல தண்ணி படும்போது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுது. அதான் சொல்லுவாங்க, எல்லா கோயில்களுக்கும் போங்க, கும்பாபிஷேகத்துக்கு கலந்துங்க, இந்த மாதிரி திருவிழா நாட்களில் கலந்துங்க, தெய்வ சக்திக்குள்ளே நமக்குள்ளே வாங்க அப்படின்னும் போது நம்ம ஈடுபடுத்திக்கிறோம். அதை ஈடுபடுத்தும் போது தான் நமக்குள்ள தெய்வ சக்திகள் தானாகவே நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து வேண்டுதல் வைப்போம். ஏன்னா மற்ற இடத்துலையும் சிந்திக்க மாட்டோம். அந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுமா, என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு எனக்கு அத்தனை நீ சக்தியில் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்போம். கேட்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியோடு நம்ம கேட்கும் போது அத்தனை வரங்களும் நமக்கு கிடைச்சிடும். அதான் அமாவாசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் மண்டபத்தில் தாலாட்டு பாடிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்ததுபடியே இது வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்தர்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உட்காருவாங்க, இந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க. ஏன்னா வந்து மக்கள் எல்லாமே உட்காந்து ஜனங்க பார்க்கணுன்னு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்துட்டு உட்காந்துக்குவாங்க. இதுக்கு வந்து சீட்டெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நிறைய நீங்கள் வரலாம், வந்து உட்காந்து அம்மானை வந்து 12-11 மணி ஆகும் தியானம். அவங்க அம்மா வந்து ஊஞ்சல் தாலாட்டு பாடுறதுக்கு. அதுவும் இந்த அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அமாவாசை வந்து இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு அமைப்பு உள்ள அமாவாசைன்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை வருது, 21/10/2025 செவ்வாய்க்கிழமை வந்து ஊஞ்சல் தாலாட்டு நடைபெறும். செவ்வாய்க்கிழமை அம்மாவுக்கு வந்து உகந்த நாள்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா செவ்வாய் வெள்ளிங்கிறது அம்மனுடைய சக்திக்கான உகந்த நாள். அப்போ இந்த இடத்துல வந்து போகும்போது நல்ல மாற்றங்கள் நடைபெறும். தீபாவளி வந்து எல்லாருமே வந்து எல்லா மதங்களும் சேர்ந்து தான் தீபாவளி கொண்டாடும். இல்லை கிறிஸ்டினோ, இந்துக்களோ, முஸ்லீமோ அப்படின்ற கிடையாது. எம்மதமும் சம்மதமும் தான் நம்ம வந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். தீபாவளி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பித்துருக்குள் செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்குது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன பண்ணுவோம், காலையில் இந்த தீபாவளிக்கு வந்து முதல் நாள் தீபாவளி, அடுத்த நாள் தான் அமாவாசை வரும். முதல் நாள் தீபாவளிக்கு கறி விருந்து, நம்ம வந்து உடுத்த உடை எல்லாமே வந்து நம்ம வாங்கிடுவோம், தீபாவளிக்காக வாங்கும்போது அந்த பித்தர்களுக்காகவே செய்ய வேண்டிய அந்த கடமை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தீபாவளிக்கு அமாவாசைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாலே அந்த படையல் போடும்போது அந்த கறி விருந்து எல்லாமே வைக்கும் போது அவர்களுக்காக துணிமணி வச்சு படைச்சி நம்ம போட்டு உடுத்தலாம், அவர்களை சந்தோஷப்படுத்தலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோன்புலாம் எடுப்பாங்க, தீபாவளி நோன்பு எடுக்கிறது. இது வந்து எதுக்குன்னு சொன்னால், நம்மளுடைய கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்குமே வந்து நோன்பு பலகாரம் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா செத்த ஆத்மாக்களையும் நம்ம மதிக்கிறோம், நம்ம கூட இருந்த அண்ணன் தங்கச்சிங்கள்லாம் எல்லாருமே மதித்து இன்றைக்கும் வந்து நிறைய பேர் கொடுத்தபடி தான் இருக்காங்க. நோன்பு பலகாரம் எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தவற விட்டுருக்கோம். இந்த வாழ்க்கைங்கிற ஏதாவது பணம் காசு அப்படிங்கிற ஓடும் போது என்ன ஆச்சுன்னா, சொந்த பந்தங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஆத்மாக்கள் எதையும் மறந்து நம்ம ஓடிட்டுருக்கோம். ஓடும்போது தான் படாத வேதனை, படாத கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே ஆளாக்கி தான் இன்றைக்கி வந்து நடுத்தருவில் நிற்கிறோம். நம்ம குலதெய்வமும் அருளும் ஆசீர்வாதமும் கிடையாது, சொந்த பந்தமும் ஆசீர்வாதமும் கிடையாது, அடுத்தது மூதாதைகள் ஆசீர்வாதமும் கிடையாது, நம்ம கூட பிறந்தவங்க ஆசீர்வாதமும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனை சண்டை சச்சரவோடு தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா இந்த கலியுகம் அந்த மாதிரி அமைப்பு உருவாக்கியிருக்கு. இதிலேருந்து விடுதலை ஆகணும்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவாங்க, அம்மா கிட்ட வந்து புலவாங்க. நம்மளுடைய குடும்ப சொந்த பந்தம்லாம் இன்றைக்கி பிரிஞ்சிருக்குங்க, எல்லாமே குலதெய்வ அருள் இல்லை, கட்டில் இருக்குது
அடுத்து பித்ருக்களும் வந்து கட்டில் தான் இருக்கிறாங்க. யாருமே ஆசீர்வாதம் பண்ண முடியாத இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து குடும்பமே சின்னாபின்னமாக செதிஞ்சு போன மாதிரி இருந்திருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு தடை, பொருளாதார தடை, அதாவது சுபகாரியங்கள் தடை, நம்மளை சுற்றி ஏதோ வாட்டி அடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அம்மா வந்து விளக்கம் தருவாங்க. இந்த மாதிரி தான் என்ன மாதிரி வந்து ஒரு பக்தனை வச்சு தான் அவங்க வந்து காரியத்தை சாதிப்பாங்க. எனக்குள்ள அம்மாவாக இறங்கி இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக நடக்க வேண்டிய விஷயங்கள். கலியுகம் இந்த மாதிரி தான் நடக்கும். கலியுகத்தில் குலதெய்வத்தை தவறி விட்டுருவாங்க. மூதாதையர்கள் செய்ய வேண்டிய கடமை தவறி விட்டுருவாங்க. சொந்த பந்தத்தை யாரும் அண்டி பிடிக்க மாட்டாங்க. எல்லாமே பணம் வேலை, நம்மளுடைய வளர்ச்சின்ற மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் போவாங்க. யாரையுமே வந்து கூட சேர்த்துக்கிறவங்க 100க்கு 10 பேராக தான் இருக்குது. மிச்சம் 90 பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை சார், சண்டை சச்சிடும் சார், பிரச்சனை சார், நான் பேசுறதில்ல சார். ஒரே வயிற்றிலே வந்து பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த கலியுகம் வந்து அந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இது என்ன காரணம் சொன்னால் அந்த கலியுகம் என்பது 3 யுகங்களுக்குள்ளே நடந்தது தான் இப்போ கலியுகத்தில் எல்லாம் சேர்ந்து நடக்குது. கிரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரேதா யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரனாக இருந்தானா. ஹரிச்சந்திரன் வந்து உண்மையை தான் பேசுவான்னு சொல்லிட்டு பல சோதனைகள் ஆளாக்கி அவருக்கு வந்து நிறைய பரீட்சைலாம் வச்சாங்க. அது திரேதா யுகத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் நடந்தது. ராமாயணத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி அப்போ அன்பு, பாசம், நேசம் எல்லாமே கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புராணங்கள் உருவானது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது மகாபாரதத்தில் வந்து சொத்து, சுகம், மனை எல்லாத்துக்குமே வந்து அடிதடி, சண்டை, பிரச்சனை எல்லாமே அந்த இடத்துல உருவாயிடுச்சு. இப்போ என்னன்னா எல்லாம் கலந்து வந்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே சொந்த பந்தத்தில் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைங்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே நம்ம கடந்து தான் வந்துட்டுருக்கோம். அது கடந்த பாதைகள்லாம் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதரும் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி வளர்ந்துருக்காங்க, எப்படி நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், அடுத்து எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், நம்மளுடைய பயணம் என்ன, நம்ம போகும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தோம், என்ன கொடுத்துட்டு போகிறோம், எல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஏன் இன்றைக்கி சின்ன பண்ணமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இது எல்லாமே நினச்சி பார்த்தீங்கன்னாவே அது எல்லாமே நெகட்டிவானது பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். பேசாதவங்ககிட்ட பேசுங்க, அன்பாக பழகுங்க. எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரிஞ்சிருக்குது. கலியுகம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது புராணத்திலே சொல்லியிருக்குது. இது எல்லாமே நம்ம மறந்துட்டுருக்கோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆதி காலத்திலே வந்து கலியுகத்துக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு சக்கரங்கள், மந்திர வழிபாட்டுகள், பூஜை வழிபாடுகள் இந்த மாதிரிலாம் தேவைன்னு சொல்லிட்டு ஆதி காலத்திலே ஓலைச்சுவடியில் மறைச்சி எழுதி வச்சுருக்காங்க. பிரபஞ்சத்தில் ஒளிஞ்சு தான் இருக்குது எல்லாமே வந்து. அது எல்லாமே யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குது. நம்மளுடைய கர்மானா என்ன, நம்ம என்ன போன ஜென்மத்தில் பிறவி எடுத்தோம், இந்த ஜென்மத்தில் ஏன் அப்படி கஷ்டப்பட்டுருக்கோன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் மேற்கொண்டு அவங்கள வழி நடத்தி கொண்டிருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடியே இருப்பாங்க இந்த இடத்துக்கு. மயானம் நிறைந்த பூமின்றதால பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ மக்கள் ஏராளமாக வந்துட்டுருக்காங்க. அன்னைக்கு பரிகார பூஜையெல்லாம் நாங்கள் செய்வது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தான் உட்கார வச்சு பரிகார பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அப்பாயின்மெண்ட் போகிறவங்க அமாவாசை அன்னைக்கு மேக்சிமம் வராதிங்க, தெய்வத்தை பார்க்குறதுக்கு வாங்க. என்னை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் அதுக்கு தீர்த்து கொடுத்தா போதும் சொல்லிட்டு வாங்க. கோழி சுற்றி போடுங்க, கோழி வந்து காவு கொடுங்க, கெடா விருந்து கொடுங்க. பக்தர்களுக்கு வந்து விருந்தே வச்சு இது மாதிரிலாம் பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷங்கள்லாம் வந்து விலகணும்னா வந்து இந்த சக்திக்கு வந்து அதிகப்படியான பவர் இருக்குது. அதனால் வந்து இப்போ பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது வந்து பார்சலாகவே கொடுக்கலாம். வரவங்களுக்கு பார்சலாக கொடுங்க. உங்களுடைய உடம்பு நோயிலேருந்து விடுதலை ஆகும். உங்களுக்கு பிடிச்ச பிரச்சனைகள், துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள்லாம் விலகி போகும். பூசணிக்காய், குமுட்டிக்காய், ஊமத்தங்காய் இங்கே எல்லாமே காய்களும் கிடைக்கிது. அதை வாங்கி தேவக்கனிகள் சொல்லுவாங்க. இதை சுற்றி போட்டுங்க. சாதாரணமாக இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து சுற்றி போட்டுக்கலாம். இது செட்டாகவே கொடுப்பாங்க. பூசணிக்காய், குமுட்டிக்காய், ஊமத்தங்காய் இது தேவக்கனிகளாக இருக்குது. இது வந்து நம்ம சாதாரணமாகவே ஒரு கோழியோடு சுற்றி அவங்களுக்கு வந்து காவு கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனைகள், நம்ம உடம்பு ரீதியான பிரச்சனைகள் மாறும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கெல்லாம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதில்ல. யாரும் வந்து தயவுசெய்து பார்க்காதீங்க. வர்றவங்க வந்து சாமி தரிசனம் பாருங்கள், அம்மாக்கிட்ட குறைகள் வைங்க, அம்மாவோடைய கோரிக்கை வைங்க. அம்மா நான் இதுக்காக வந்திருக்கிறம்மா, என்னுடைய பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடு, 3 மாதம் 3 அமாவாசை நான் தொடர்ந்து வரேன், என்னுடைய பிரச்சனையை முடிச்சு கொடு, நான் உனக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன்னு வேண்டுதல் வைங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் பலிதமாகும். அதான் ஏராளமான பக்தர்கள் இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் உட்கார வச்சு நாங்கள் பூஜைகள் எல்லாமே பண்ணுவது. அன்றைய நாளில் வந்து நாங்கள் சக்கரம் போட்டு உட்கார வச்சு பூஜைகள் வழிபாடுகள் பண்ணுவது கிடையாது. அதனால பக்தர்கள் ஏராளமாக வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அம்மா கிட்ட வந்து என்னன்னா ஒரு எல்லையில் வந்து அமாவாசை வரும்போது அந்த பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையானது விடுதலை ஆகும். சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி நடக்கின்ற அமானுஷ சக்திகள், கெட்ட சக்திகள், பித்ரு தோஷம், செபா தோஷம், நாகதோஷம், கால சர்ப தோஷம், ராகுகேது தோஷம், நவகிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அத்தனையுமே இந்த இடத்துல விரட்டி அடிக்கப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் வந்து இந்த இடத்துல எந்த இதுவுமே காட்சி தர மாட்டாங்க. சாதாரணமாகவே அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டு மாதிரி இடத்துல தான். அப்போ கிரகங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. இருட்டில் வந்து என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது. அப்போ அம்மா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வெளிச்சத்தோடு உட்காந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் இந்த எல்லை நோக்கி நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். அங்கே இன்னும் பல காலங்கள் ஒன்றும் இருக்க ஜனங்க அதிகரிக்குமே தவிர குறையத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது தென்கயலாயம். தென்கயலாயத்தில் அம்மா உட்காந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. ஈஸ்வரன் பக்கத்திலே திருவண்ணாமலையில் இருக்கிறார். அதான் நீங்கள் பார்த்துருங்க. இவங்கெல்லாம் சுற்றி போடுறவங்க, இவங்க கையால் வந்து சுற்றி போட்டுக்குங்க. அம்மானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு, உடம்பு ரீதியான பாதிப்புலாம் இருக்குன்னு சொன்னால் இவங்ககிட்ட நீங்கள் சுற்றி போட்டுட்டு போகலாம். இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. பூசாரிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து நீங்களே வந்து சுற்றி போகிறதுல எந்த பழக்கமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய தற்காப்புக்காக நீங்கள் சுற்றி போடலாம். ஆனால் கோயிலுக்குன்னு வரும்போது நாங்கள் வந்து என்னுடைய கையிலே பார்த்தீங்கன்னா பல காப்பு போட்டிருப்பேன், பார்த்துருக்கலாம். நீங்கள் இது எல்லாமே எதுக்குன்னு சொன்னால் தற்காப்பு. சாதாரணமாக சுற்றி போடக்கூடாது. நான் 10 பேர் சுற்றி போடுறோன்னா அந்த ஜிஸ்டி எண்ணெயே அடிச்சிடும். அதற்காக நாங்கள் வந்து அதை காப்பு கட்டிக்கிட்டு உட்காந்து அதை எல்லாமே தியானம் பண்ணி எனக்கு உள்ள எந்த இது கெடுதலும் வரக்கூடாது. ஏன்னா சுற்றி போடும்போது அதனுடைய ஜிஸ்டியானது எண்ணெய் தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதேமாதிரி பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், கழிப்படுக்கிறதா இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஒரு மந்திர சக்தி உருவேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் உட்காந்து அந்த பூஜைகள் பண்ணுவோம். அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் செய்யாதீங்க. செய்கிறதுல வந்து அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வீட்டில் இருக்கும்போது சுற்றி போடுங்க, பசங்களை உட்கார வச்சு சுற்றி போடுங்க. அது பாட்டி வைத்தியம் ஆரம்ப காலத்தில் செஞ்சுருந்தாங்க. இந்த பூந்தோடப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முக்குட்டு மண் கூரையிலேருந்து பிச்சுலாம் எடுத்து வந்து செஞ்சாங்க ஆரம்ப காலத்துலேருந்து. பூசணிக்காய் இன்றைக்கும் ஒரு சிலர் வந்து பூசணிக்காய் கொம்பட்டிக்காயெல்லாம் வந்து வீட்டிலே சுற்றி போட்டு உடைப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை, கடைக்கு ஒரு தடவை அது மாதிரி உடைப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய மருந்து இருக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் கையுமா போயிட்டுருக்கோம். சாதாரணமாகவே உப்பு கையால் சுற்றி அப்படி போட்டிங்கனாவே போதும். அடுப்பில் போட்டிங்கனாவே அது டப்பன்னு வெடிக்கும் போதே நம்மளோட பிரச்சனை சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனை கூட ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். அவங்களும் பார்த்து குழம்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி மாத்திரைலாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டுருக்கோம். அதனால் என்ன நோய் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் இன்றைக்கி ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுமாக போயிட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது உங்களுக்கு சரியாயிடும். அதுக்காக பூசாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே அபிஷேகம் பண்ணக்கூடிய பூசாரிகளே இன்றைக்கி வந்து சுற்றி போட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சுற்றி போட்டுக்கிட்டு போகலாம். நீங்கள் சுற்றி போடாதீங்க. அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் செலவாகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. செலவாகும் தான். ஏன்னா ஆஸ்பத்திரி நல்ல டாக்டர்கிட்ட போனோன்னா அதுக்கேற்ற செலவுகளாகவும் இல்லை. எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் இருக்குல்ல, அந்த கோயிலெலாம் ஒட்டியே அந்த கோயிலை தேடி வந்துட்டுருக்கோம். அம்மனுடைய ஆசீர்வாதம் அருளும் கிடைக்கணும். வரும்போது பஸ் பேர்லேருந்து எல்லாம் செலவு பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்போ என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து செலவுகள் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கேற்ற நன்மை ஏற்படுதான்னு பாருங்கள். நன்மை இருந்தால் நிச்சயமாக செய்யுங்க. நன்மை இல்லை, இந்த இடத்துக்கு நான் வந்து போகிறேன், நன்மையே கிடையாதுன்னு சொன்னால் கோயிலுக்கே வராதிங்க. நன்மை இல்லாதவங்க எதுக்கு வரணும்? அப்போ வந்து நன்மை இருந்தால் தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏராளமான பக்தர்கள் இந்த இடத்துல குவிஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து இது ஒன்றும் ஜனங்க தேடி வந்துட்டுருக்காங்க? காரணம் என்னென்னா இங்கே வந்து போகிறவங்க அத்தனை பேருக்குமே விடுதலை கொடுக்குறாங்க. பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு, உடம்பு ரீதியான பாதிப்பு, பேய், பிசாசு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல விரட்டி அடிக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து போனவங்க எந்த கேஸுமே அந்த ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லாமே சக்ஸஸ் தான். இது அம்மாவோட எல்லை. நாங்களாம் வந்து சாதாரண ஒரு பூசாரிகள் தானே தவிர இந்த எல்லைக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதனால தான் இந்த எல்லையை நோக்கி கடந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜாதகமும் பார்த்துட்ருக்கோம். ஜாதகத்தில் வந்து உங்கள் கிரகங்கள் என்ன மாதிரி ஆட்டி படைக்குது, நீ என்ன வரம் வாங்கி இந்த இடத்துல பிறந்திருக்கிற, என்னென்னலாம் அனுபவிக்க போகிறங்கிற விஷயங்களை வந்து ஜாதகத்திலே தெரியும். மேற்கொண்டு அருள்வாக்கும் நம்ம அம்மா கிட்ட பேசி வாங்கி நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுக்குமே சேர்த்து 2000 தான். அருள்வாக்கு, ஜாதகம் ரெண்டுமே. ஏன்னா ஒன்றும் கிரகங்கள் ஆட்டி படைக்கலாம், இல்லை வந்து அம்மானுஷ சக்திகள் எதிராளியை வந்து சூழ்ச்சி பண்ணி ஆட்டி படைக்கலாம். அது 2 தான். அப்போ என்ன பிரச்சனை நமக்கு இருக்குது? கிரகங்கள் மூலியமாக ஆட்டி படைச்சிட்டு இருக்கா, இல்லை அம்மானுஷ சக்தியில் சுற்றி இருக்கிறவங்க ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்களா? நம்ம எதனால் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னு தான் நாங்கள் இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கூப்பிட்டு பேசுகிறோம். இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் பரிகார சக்கரங்களாக போட்டிருக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் மக்கள் ஏராளமாக மக்கள் அமாவாசை அன்னைக்கு உட்காருவாங்க, நிற்பாங்க, சுற்றி போடுவாங்க. அந்த இடத்துல பல மூலிகைலாம் பார்த்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி மூலிகைலாம் எங்கேயுமே சுற்றி போட மாட்டாங்க.
மூலிகையாக இருக்கட்டும் சரி, முறையான மெத்தடாக இருக்கட்டும், முறையான பரிகார பூஜையாக இருக்கட்டும் யாருமே செய்கிறது கிடையாது. அதனால தான் தோல்வி எல்லா இடத்துலையும் தோல்வி கிடைக்குது. காரணம் என்னென்னா, எந்த ஒரு மூலிகையும் வந்து சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன மூலிகைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேருக்கு வந்து காப்பு கட்டி அதை வேறு எடுத்துகிட்டு வந்து அந்த செடிக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அதனால் அதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. ஒரு மந்திரம் சொன்னோன்னா அதுக்கு உண்டான மந்திரம் என்ன, அதுக்கு உண்டான சக்கரங்கள் என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும், அது எந்த இடத்துல பண்ணணுன்றதுல ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு கோயிலே, இந்த அம்மாவே இந்த சுடுகாட்டு இலையில் தான் உட்காராங்க. இந்த இடத்துல தான் பிணமும் எரிக்கிறது இன்றைக்கும் வந்து. அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்க. 180% பவர் இங்கே இருக்குது. மற்றது எல்லாமே 20% என்னென்னா வெளியில் சும்மா சுற்றி போடலாம், அந்த மாதிரி தான். அது வந்து எதுக்குமே கேட்காது, எதையுமே சரிப்படுத்த முடியாது. நாங்களும் பல இடத்துல பார்த்துட்டு தான் நீங்கள் சொன்ன பரிகாரம் அத்தனையுமே செஞ்சுருக்கேன் சார், ஏன் தெரியலன்னு சொன்னால் அது பரிகார தலம் இல்லை, பரிகார கோயில் இல்லை, பரிகார இடம் இல்லை. இது பரிகாரத்துக்கு உண்டான கோவில், பரிகாரத்துக்கு உண்டான இடம், எல்லாமே இந்த இடத்துல அம்மாவுடைய சக்தி நிறைஞ்சிருக்கிறது. அதனால் இந்த இடத்துல பரிகாரங்கள் ஜெயிக்குது. மற்ற இடத்துல தோக்கிறதுக்கும் இதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா இதுதான். அதனால் அவர்களே செய்யலாங்கன்னா நீங்கள் நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, வாங்க சார் நீங்கள் வந்து மலையனூர்லேயே செஞ்சு கொடுங்க. பெங்களூராக இருக்கட்டும், இல்லை சென்னையாக இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், சாமியார்கள் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா வந்து தாராளமாக செய்யுங்க, நான் வேணாம்னு சொல்லலாம். ஆனால் மலையனூரில் ஒரு எல்லைக்குன்னு ஒரு பவர் இருக்குன்றதால இந்த இடத்துல செய்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து செஞ்சுட்டு போங்க. அப்போ வந்து அது நிச்சயமாக அது விரட்டி அடிக்கப்படும், பிரச்சனை வந்து சரியாகும். அதான் சுடுகாட்டு காளின்றதால இப்போ பாருங்கள் கட்டை வேரெல்லாம் வந்திருக்குது. இதுக்கு அப்புறம் தான் வந்து அடுக்கி வச்சு இதில் ஏறி விடுவாங்க. இப்போ பிணத்தை ஏறி விடுவாங்க. பக்கத்துலேயே வந்து நாங்கள் சக்கரங்கள் போட்டு அந்த எல்லாமே வழிபாடுகள் பண்ணுறோன்றது பார்த்துக்குங்க. அதுக்காக இந்த எல்லை கோடு, அதனால் இதுக்கு ஒரு இடம் இருக்குது. சும்மா இதை வந்து சுடுகாட்டு மயானத்தில் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே செய்கிறாங்க. வீட்டில் செய்கிறதுல அதில் என்ன கணபதி பூஜையாக பண்ணுறோம். நம்மளுடைய சேட்டைகள் பிரச்சனைகள், நம்மளுடைய ஏதோ ஒரு கஷ்ட பிரச்சனை இருக்குது, அந்த பீடையை கழிக்கிறோம். அந்த பீடை எங்கே கழிட்டோமோ அங்கே சுடுகாட்டையில் தானே கழிக்கணும். இதை வந்து நிறைய பேர் தெரியறது கிடையாது, வீட்டிலே செஞ்சுக்கிறாங்க. சார் ஒரு சாமியார் வந்தான் சார், செஞ்சுட்டு போனான் சார், இதே மாதிரி தான் சார் பண்ணான், இதே மாதிரி தான் எல்லாமே ப்ரொசீஜர் ஒன்று தான். ஆனால் செய்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த இடத்துல செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. டாக்டர் எல்லாருமே டாக்டர் தான், எல்லாருமே ஆஸ்பத்திரி தான். ஏன் ஒரு குறிப்பிட்ட கைராசி டாக்டர்கிட்ட மட்டும் ஏன் போகிறோம்? 10 பேர் இருந்தாலும் அதில் ஒரு டாக்டர் மட்டும் ஏன் கைராசி டாக்டர்னு ஏன் சொல்கிறோம்? அந்த மாதிரி ஒரு கைராசியான இடம், இந்த ராசிக்கு இந்த இடத்துல தான் போய் செய்யணும்னு ஒரு கிரக அமைப்பு இருக்குது. அதனால தான் அம்மா அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இந்த இடத்துல வாங்க நான் தீர்த்து கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துல செய்யணும் பலன் தருது, மற்ற இடத்துல பலன் தரலன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. நாங்கள் அதனால் ஒரு பேயே ஓடுறதாலும் கேரண்டி சொல்லி தான் எடுப்போம். சார் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் கேரண்டி சார், சப்போஸ் அந்த பேய் ஓடலைன்னா திருப்பி நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன் சார். இது எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு பேய் ஓட்டணும்னா சாதாரணமாக அதை கூப்பிட்டு கேட்டு அதுக்கு என்ன தேவை இருக்குது என்ன இதுன்னு பார்ப்போம். இல்லை மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாட்டி வச்சு விரட்டி அடிக்கிறது, ஜாட்டி வச்சு அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது எதுவுமே செய்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா அது இப்படியே தான் சார் இருக்குது, போன மாதிரி போச்சு, மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு சார் சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன காரணம்? நாங்கள் வந்து அது ஜாட்டி வச்சு அடிக்கிற பழக்கமே இருக்காது. கேட்போம், அதுக்கு தேவையான பூஜை பொருள் அத்தனையும் கொடுப்போம், கொடுத்துட்டு அம்பாலே உட்கார வச்சுருவோம். அம்பாவை உட்கார வச்சா தான் அதனுடைய பிரச்சனை சால்வ் ஆகுமே தவிர தானாகவே அது சரியாக போயிடும். நீங்கள் அம்மாவை இறக்க தேவையில்லைன்னா நிச்சயமாக அது போகாது. எத்தனை பேயாக இருந்தாலும் சரி, ப்ராசஸ் ஒன்று தான். எத்தனை பேயாக இருந்தாலும் அத்தனை பேயை நாங்கள் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாலே இறக்கி விடுவோம். அம்மாவை வந்து இறங்கி ஆடி, நான் இனிமேல் அந்த பேய் இல்லை, எல்லாத்தையும் விரட்டி ஓடி போச்சு, இனிமேல் எங்கள் மேலே ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு பேயை ஓட்டணும். பேயை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அதே போயிடுச்சு, எல்லாமே போயிட்டாங்க, நான் இப்போ அம்மாவை தான் மட்டும்தான் இருக்கிறேன், இந்த பாலகனை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவங்களே வாக்கு கொடுக்குறாங்க. கருப்பு சாமி ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்கிறாருன்னா இல்லை, அது போகும்போது அதுவும் போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள்லாம் வந்து இதுக்கெல்லாம் காவல் காக்க மாட்டாங்க, ஒரு கெட்ட சக்தியும் கூட சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த காவல் தெய்வமே இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம். ஏன்னா அம்மாவுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அங்காளம்மனுக்கு நிகராக வேறு யாருன்னா வர முடியுமா? அந்த இடத்த யாராலையும் வர முடியாது. ஈஸ்வரனுக்கு தன்னுடைய உடம்பு பகுதியை பாதி கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதனால தான் ஈஸ்வரனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து கடவுளுக்கு அதிகப்படியான பக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சக்தி இருந்தாலும் சிவனுக்கு தன்னுடைய பாதி கொடுத்ததால சிவனுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து சிவன் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் உட்காந்து ஆட்சி புரிஞ்சிட்டு எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காரு. கஷ்ட நஷ்டங்கள் எல்லா விஷயங்களும் கொடுத்தாலும் சரி, ஆனால் அம்மாவும் கூட இருந்து எல்லாத்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து அம்மாவை வலம் வருவாங்க. யார் யார் அழுகுறாங்க, என்னென்ன கூக்குரல் கேட்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, என்னென்னலாம் சொல்லிட்டு அம்மாவோட காதுக்கு தெரியும்.
பகலில் சூரியன் வரும்போது யாருக்குமே தெரியாது என்னென்ன பிரச்சனை என்ன இது. ஆனால் இரவு நேரத்தில் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். லைட்டில் தூக்கமே போயிடுச்சு சார், தூக்கமே இல்லாமல் இருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவுடைய நிலவு வெளிச்சம் வரும்போது அம்மாவுடைய கூக்குரல் நீங்கள் கேட்குற அத்தனை குரலும் வந்து அம்மாவுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பார்த்துட்டு வராங்க. தீபாவளி அமாவாசை, அதனால் பித்திருக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அந்த கடமையை கரெக்டாக செய்யுங்க. மேற்கொண்டு அம்மா கிட்ட வேண்டியது அமாவாசை டைமில் வந்து கேளுங்க. பூஜைகள் என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள், ஆலோசனை கேளுங்க. மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். ஆலோசனை கேட்டுட்டு வாங்க. என்னுடைய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. இல்லைனா அப்பாயின்மெண்ட் போடாதவங்க என்ன நிச்சயமாக பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையங்கட்டு கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி, நீ சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டி, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம். மேல்மலையிலும் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி கேட்டுக்கலாம். பார்க்கணும்னு வரவங்க அப்பாயின்மெண்ட் போட்டால் மட்டுமே என்னை வந்து பார்த்துக்க முடியும். நன்றி வணக்கம். மேல்மலையிலும் தலைமை பூசாரி பூபதி ராஜா.